ஹலோ ஹாய் காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம முட்டை குருமா எப்படி வைக்கின்றதை நம்ம பார்க்கலாம் வாங்க. சப்பாத்திக்கு, இட்லி, பூரி, எல்லாத்துக்கும், தோசை எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். வாங்க நம்ம எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெயை அடுப்பை வச்சுங்க, அதை மட்டும் மறந்துடாதீங்க. அடுப்பை வச்சு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்குங்க. கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்குங்க. அடுத்தது கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுத்தது இந்த 1க்கு 2 சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கோம். சின்ன வெங்காயம் போட்டோம்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளியை போட்டு கொஞ்சம் நல்லா இந்த தோல்லாம் சுருண்டு வரும் இல்லையா, அந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் திரிஞ்சு வந்திருக்கு இல்லையா, இப்போ வந்து நம்ம மஞ்சத்தூள் கொஞ்சம், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, நீ கொஞ்சம் கூட காரத்துக்கேற்ப போட்டுக்குங்க. இப்போ அடுத்ததான் இது வந்து நம்ம மசாலா. இதில் என்னென்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, தேங்காய், கொஞ்சம் சோம்பு, கசகசா, பச்சை மிளகா எல்லாம் போட்டு, கொஞ்சம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதை போட்டு அரைச்சிருக்கோம். அந்த மசாலா நம்ம இப்போ இதில் ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். கொஞ்சம் பாருங்கள், நல்லா கொஞ்சம் வதங்கி வந்திருக்கு தெரியுதா, கொஞ்சம் நல்லா வாசம் வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா திரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து முட்டை இருக்குது இல்லையா, அதை சும்மா ஒரு 4 பக்கமாக இப்படி ஒரு கீறி விட்டுட்டு முட்டையை போட்டுக்கலாம். நான் ஒரு 5 முட்டை போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை போட்டுக்குங்க. அந்த மசாலாக்கு தக்கனது போட்டுக்குங்க.